Hi friends, welcome to IT Code. இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம SQL சர்வர் வந்து ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு ரிசர்வ்டு வேர்டாகவோ இல்லை ஒரு சிம்பிளாகவோ இருக்கலாம். குறிப்பாக நம்ம SQL ஸ்டேட்மெண்ட்டில் வேர் கிளாஸில் கொடுக்கக்கூடிய கம்பேரிசனுக்காகவும் இல்லை ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷனுக்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறது, ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அதே மாதிரி சப்ட்ராக்ஷன் சிம்பிள். ஸோ சப்ட்ராக்ட் இந்த ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூவை கழிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன், டிவைட் சிம்பிள், அப்புறம் மாடுலர் சிம்பிள். மாடுலர் சிம்பிள் என்னென்னா லெஃப்ட் வேல்யூவை ரைட் வேல்யூவால் டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டரை ரிசல்ட்டாக கொடுக்கணும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணி எடுக்கிறதுக்காகவும் வேர் கண்டிஷனில் இந்த மாதிரி நேம் இருக்கணும், நேம் இஸ் ஈக்குவல் டு பாபு அப்படி கொடுத்து எடுக்கிறதுக்கும் நமக்கு அங்கே கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் தேவைப்படுது. இல்லை லைக் பேட்டர்ன்ஸ், ஸோ அங்கே லைக்குங்கிறதும் ஒரு ஆப்ரேட்டர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். இங்கே முக்கியமாக ஒரு 7 மெயின் ஆப்ரேட்டர் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அதே மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் அண்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், லாஸ்ட் ஒன் வந்து காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் சிம்பிள், ஸோ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி மைனஸ், ரைட் வேல்யூலேருந்து லெஃப்ட் வேல்யூவை கழிக்கிறது, அதாவது லெஃப்ட் வேல்யூலேருந்து ரைட் வேல்யூவை கழிக்கிறது. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன், டூ நம்பர்ஸ், டிவைட் சிம்பிள்ஸ், மாடுலர் சிம்பிள்ஸ். அதே மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ங்கிறது ஆல் அண்ட் எனி, பிட்வீன், எக்ஸிட்ஸ், இன், லைக், நாட், ஆர், இஸ்னல் அண்ட் சம். இப்போ அண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கணும் a equal to 1 and a equal to 3 அந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ ரெண்டு காமன் கண்டிஷன்ஸ், ரெண்டு கண்டிஷன்ஸ்லையும் ஒன்றா கொடுக்குறது அந்த அண்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஆளுங்கிறது ஒரு செட் ஃபெச் பண்ண போகிறோம், அதே செட்டு அப்படியே கம்பேரிசன் வித் இன்னொரு செட்டு. ஸோ ஆல் கிரேட்டர் தேன் ஆர் அப்படின்னு கொடுத்தோம்னா அதே ரிசல்ட் செட்டுக்கு நாங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது பூராமே பூலியன் தான் ரிட்டர்ன் டைப், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். எனி அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஒரு ரிசல்ட் செட் நம்ம வச்சுருக்கோம், அதிலிருந்து இன்னொன்று ஃபெச் பண்ணி எடுக்கிற மாதிரி. ஸோ எனி ஆஃப் த வேல்யூஸில் இருக்கிற மாதிரி. ஸோ பிட்வீனுங்கிறது பிட்வீன் 10 and 100 அப்படின்னா 10லேருந்து 100க்குள்ளே அப்படிங்கிறத ரிசல்ட் செட்டில் கம்பேர் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ எக்ஸிட்ஸ்னா இந்த ரிசல்ட் செட்டில் இருக்கிறது தான் அந்த ரிசல்ட் செட்டில் எனக்கு ரிசல்ட்டாக வேணும்னு கேட்குற மாதிரி. ஸோ இன்னுங்கிறதும் சிமிலர் தான். லைக்குங்கிறது அந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி நேம் லைக் பாபு அந்த மாதிரி. ஸோ நாட் லைக் பாபு அது. அதே மாதிரி ஆர்னா நேம் இஸ் ஈக்குவல் டு பாபு ஆர் ராம் அந்த மாதிரி. இஸ் நல்லுங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கா இல்லையா, நல்லா இருந்தால் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ சம்ங்கிறது சம் ஆஃப் த வேல்யூ ஏதாவது இருக்கிற மாதிரி. ஸோ இது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அதே மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ங்கிறது இஸ் ஈக்குவல் டு. ஸோ இதுதான் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறதுக்காகட்டும் இல்லை ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு அசைன் பண்ணுறதுக்காகட்டும் இது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆர் நாட், இது மூணு தான். ஸோ அண்டுங்கிறது நமக்கு இருக்கிறதுக்கு கம்பைன் கண்டிஷன்ஸ் கொடுக்குறது, ஆறுங்கிறது திஸ் ஆர் தட், நாட்னா நாட் லிஸ்டட். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்ங்கிறது இஸ் ஈக்குவல் டு. ஸோ இது வந்து ரெண்டு வேல்யூவை செக் பண்ணுறதுக்காக இஸ் ஈக்குவல் டு. ஸோ இதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அதே மாதிரி நாட் ஈக்குவல் டு, ரெண்டு வேல்யூ நாட் ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு அதுக்கு இந்த சிம்பிளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கிரேட்டர் தேன் வேல்யூ கிரேட்டர் தேன் இருக்கா, லெஃப்ட் வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் ரைட் வேல்யூ. அதே மாதிரி லெஃப்ட் வேல்யூ லெஸ் தேன் ரைட் வேல்யூ, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு, அண்ட் நாட் கிரேட்டர் தேன் அண்ட் நாட் லெஸ் தேன். ஸோ இதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்த ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷனுக்கு வந்து ப்ளஸ் சிம்பிளை யூஸ் பண்ணி ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் ஜாயின் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ப்ளஸ் ஈக்குவல் டுன்னு போட்டோம்னா ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கோட நம்ம கொடுத்த இன்புட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் ப்ளஸ் ஈக்குவல் டு. காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ங்கிறது ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுத்தோம்னா ஒரிஜினல் வேல்யூவோட நம்ம கொடுத்த வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறோம்.
அதே மாதிரி மைனஸ் ஈக்குவல் டு கொடுத்தோம்னா ஒரிஜினல் வேல்யூலேருந்து மைனஸ் வேல்யூவை ஆக்சுவல் கிவன் இன்புட் வேல்யூவை கழிச்சுக்கலாம். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் இஸ் ஈக்குவல் டு கொடுத்தா ஒரிஜினல் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி டிவைட் ஈக்குவல்னா ஒரிஜினல் வேல்யூவோட டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் ஆப்ரேட்டர்ஸ், எஸ்கியூஎல் சர்வரில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ், மெயின் ஆப்ரேட்டர்ஸ். இது வந்து நமக்கு ஒவ்வொரு எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் ஒரு டைப்பில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ்ங்கிறது மெயின் கான்செப்ட். அதாவது ஒரு எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டில் இதுவும் ஒரு மெயினான ஏரியா. ஸோ கண்டிப்பாக ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு கொரியும் இருக்காது. அது பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஃபெட்ச் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம கம்பேர் பண்ணுறதுக்காகட்டும், ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுக்காகட்டும், இல்லை இன்னொரு சப்செட்டில் இருந்து ரிசல்ட்டை செக் பண்ணுறதுக்காகட்டும் நமக்கு இந்த ஆப்ரேட்டர்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நமக்கு ரியல் டைமில் வரும்போது ஒவ்வொரு எக்ஸாம்பிளுடைய சொல்லிடலாம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.